ஸோ கார் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். மணி 2 மணி வந்து ஆகுது. என்னென்னா பில்லு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. 3050 ரூபா வந்து பில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து திருவான்மியூர், இங்கேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பஸ்ஸு, அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும். ஸோ கார் எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். பிரேக் தான் ஒன்றும் பெருசாக பண்ணல, பிரேக் ஷூ மட்டும் தான் மாற்றிக்கிது. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஸோ பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு திருப்பி வந்து ரெண்டாவது பஸ் வந்து மாறி போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி வரேன் இந்த பஸ்ஸில். என்ன பஸ்ஸுன்னு பாரு, பேட்ரி பஸ். ஃபஸ்ட்டு வாட்டி வந்து இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து திருவான்மியூர் போயிட்டு திருவான்மியூர்லேருந்து ஷேர் டவர் எடுக்கணும். அது ஒரு நேற்று செம்ம ஃபன்னு. ஷேர் டவர் வந்தது உள்ளே உட்காரவும் இல்லையா, வெயிட் போட்டேன்னா ஃபஸ்ட்டாச்சும் கொஞ்சம் உட்காந்தோம். இப்போ சுத்தமாக உள்ள செட்டே ஆகலை. அப்படி இப்படின்னு உள்ளே போய் உட்காந்தாச்சு. எத்தனை மணிக்கு எடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ அடுத்த பேருந்து நிறுத்தம் ராஜா விடுதி. நெக்ஸ்ட் ஸ்டாப் ராஜா ஹாஸ்டல். ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் வந்து. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். பைக்கு காரு நிறைய போனதுனால பஸ்ஸில் வர்றது இல்லை. ஸோ அதனால என்ன ஸ்டாப் எதுவும் தெரில. சரி வண்டி எடுக்க போயிட்டுருக்கோம். சரி என்ன பண்ணுறதுனா போர் அடிக்குது. சரி வாகாசி எடுக்கலாம் அப்படின்றதுனால வந்து எடுத்தது. வண்டிக்கிட்ட போயிட்டு மெக்கானிக் ஷீட்டை காட்டிட்டு வண்டியை பார்த்துட்டு ஓட்டலாம். ஸோ மெக்கானிக் ஷீட் வந்தாச்சு, கார் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா 4 டைம் வந்து கரெக்டாக 4:46 வந்து ஆகுது சாயங்காலம். ஸோ இதிலேருந்து பேச்சு எதுவுமே இல்லை, இந்த பேச போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே டைம்னா அந்த 12 மணிக்குள்ளே எவ்வளோ ட்ரிப்ஸ் எடுக்க போகிறோம் பட்டுன்னு எப்படி பட்டுன்னு எல்லா ட்ரிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த அமௌண்ட் ஷோ ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் போயிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரிப்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நல்லபடியாக வந்துச்சுன்னா 12 மணிக்குள்ளே எவ்வளோ புஷ் பண்ணி முடிக்க முடியுதோ முடிக்கலாம். ஃபஸ்ட் ட்ரிப் வந்துடுச்சு, அந்த ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் வந்து 370 ரூபா வந்திருக்கு. இங்கேருந்து சவுகார்பேட் வந்து வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் எடுத்துடலாம், கம்மி தான், பட் இருந்தாலும் போயிடலாம் அப்படின்றதுனால. டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரிப் முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் சொல்லிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 390 வந்து வாங்கியிருக்கோம். ஏன் 390னா 375 டிராஃபிக்னால 15 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ 390 ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக முடிச்சிருக்கேன். மணி 6:13 ஆகுது கரெக்டாக. ஸோ ரெண்டாவது ட்ரிப்புக்காக வெயிட்டிங். ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, ஊபர் ரேப்பிடோ. ஸோ எதில் ட்ரிப் வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டாவது ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. கரெக்டாக டைம் வந்து 6:53 வந்து ஆகுது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா 200 அமௌண்ட்டு. ஏன் கம்மினா ட்ரிப்ஸு வரலை, ஏன்னு தெரில. ஸோ அதனால் வந்து 200 ரூபா வந்து எடுத்தாச்சு. ஸோ 3ஆவது ட்ரிப் வெயிட்டிங்கு. டைம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியணும். மணி கரெக்டாக 8:23 வந்து ஆகுது. எங்கே இருக்கேன்னா வடபழனியில் இருக்கேன். இப்போ முடித்த ட்ரிப்பு 3ஆவது ட்ரிப்பு எங்கே முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் முடித்தோம். சவுகார்பேட்டில் இல்லை, இங்கே வடபழனியில் முடித்தோம். எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 502 ரூபா வந்து அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது தவிர்த்து 3ஆவது ட்ரிப்பும் அசைனாக இருக்குது. வடபழனிலேருந்து எங்கே விழுந்துச்சு தெரில, அண்ணா சாலை சமையல் விழுந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்றைக்கி டிராஃபிக் பார்த்திங்கன்னா போதும், அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் வடபழனி சைடில். ஸோ பட்டு நம்ம டைம் எடுத்ததே வந்து 4:30க்கு தான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சீக்கிரம் வந்து எவ்வளோ அந்த 12 மணிக்குள்ளே எவ்வளோ குயிக்காக வந்து எவ்வளோ அமௌண்ட் மேக் பண்ண முடியுமோ அதை வந்து சீக்கிரம் பண்ணிடலாம். ஹலோ சார் ரேப்பிடோ சார். ஒரு 2 minutes சார், ஆன் த வே. நான் நியர்பை தான் இருக்கேன், வந்துடுறேன், ரெடி ஆகிடுங்க சரிங்களா? ஓகே தேங்க்யூ சார். ஸோ என்னென்னா 2 ட்ரிப் பேக் டு பேக் வந்து முடிச்சிட்டோம். மணி வந்து 8:59. ஸோ நான் அவங்க கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு இன்னொரு அந்த 4th ட்ரிப் வந்து 200
24 சம்திங் மென்ஷன் ஆச்சு, 230 ரூபா பே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிப் வந்து 219 ரூபா. அதாவது ஷார்ட் ட்ரிப் ரெண்டுமே, ஒரு 7 கிலோமீட்டர் ஒன்று, 3 கிலோமீட்டர் ஒன்று. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அந்த இது. ஸோ 5வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6வது ட்ரிப்பு வந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக தெரியல. ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இது எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு வந்து திருப்பி வந்து பேசுகிறேன். பிரதர் ராபிடோ ஒரு 5 நிமிஷம் காட்டு வெயிட் பண்ணுறீங்களா? வந்துட்டுருக்கேன். அங்கே நிற்கிறீங்களா? சரிங்க, வெயிட் பண்ணுங்கள், வந்துட்டுருக்கேன். ஓகே. ஸோ மணி கரெக்டாக 8:55 வந்து ஆகுது. ஸோ எங்கேருந்து பேசுகிறேன்னா எக்மோர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். லைட்டாக ஆர்ஜே மாதிரி வருதா? சரி, என்ன கண்டென்ட்னா ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டேன். லாஸ்ட் ட்ரிப்பு வந்து 265 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் அங்கேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ முடிச்சாச்சு. அடுத்த ட்ரிப்பு விழுந்திருக்கு, அதுவும் வந்து 270 எங்கே இருந்துன்னா எல்ஐசியிலேருந்து கொடுங்கையூர் விழுந்திருக்கு. ஸோ அதை நோக்கி தான் இப்போது பயணம் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருது, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பவர்ஃபுல் போஸ்டிங்க்கான எக்ஸாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து June 22. ஸோ நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்குறவங்களும் அப்ளை பண்ணுங்கள். நானும் அப்ளை பண்ண போகிறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் RRBக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் கிடைக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. ஒர்க் அவுட் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்தாலும் நான் மதியானம் தான் வண்டி எடுக்கிறேன். ஸோ அதனால் ஒரு கரெக்டான ஒரு சாட் ஒன் போட்டு, ஸோ நம்ம வண்டி டிரைவிங் முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் சீக்கிரம் போய் படுத்து தூங்கிடணும். நம்ம அந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரூட்டீனை முடிச்சிட்டோன்னா, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு டயட்டுக்கான சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும். அட்லீஸ்ட் மினிமம் என்னோட ஏதோ ஒரு 4 hours ஆச்சு பர் டே வந்து உட்காரணும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது என்னென்னு டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கணும். ஸோ புக்ஸ் கொஞ்சம் வாங்கணும். எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஸோ வாரம் எண்டுக்குள்ளே வந்து நான் அப்ளை பண்ணிவிடுவேன். புக்ஸும் வாங்கிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம ஜர்னி வேறு போயிட்டுருக்குங்களா, ஒரு சைடு சேவிங்ஸ் ஜர்னி, அந்த இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 8 lakhs வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ இதை தவிர்த்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் ஆகணும் ஆசை. எந்த அளவுக்கு எஃபர்ட் அந்த எஃபர்ட் 4 hour பத்தாது. பட் என்னால் அவ்வளோதான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். முடிஞ்சால் நான் எக்ஸ்ட்ரா கூட ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறேன். ஸோ நான் எந்த புக்கு ஆக்சுவலி நான் புக்ஸ் படிக்க போகிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதனால் கிளாஸஸ் பார்க்க போகிறேன். என்னால் முடியுதான்னு தெரியல கிளாஸஸ் போக. ஸோ இல்லை யூடியூப்ஸில் ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தால் மேபி அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆனால் படிக்க போகிறது உறுதி. பட் புக்ஸ் தவிர்த்து என்ன பண்ண போகிறேன்னா கொஷின் மார்க் தெரியல. இன்னும் எனக்கு அந்த டைம் அலைன்மெண்ட் வந்து எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல. ஆல்ரெடி ஒர்க் அவுட்டுக்கு ஒதுக்கவே முடியல. ஏன்னா போனால் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. ஸோ நல்லா போய் படுத்து தூங்கிடுறேன். ஸோ அதனால் காலையில் ஒரு நாள் எழுந்துட்டேன் அந்த டைமுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுநாள் வந்து எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை மட்டும் வந்து பார்க்கணும். கஸ்டமர் சங்கீதா ஹோட்டல்கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னார். எங்கே கரெக்டாக மவுண்ட் ரோட் பிலால் ஆப்போசிட் ரோட்டில் வந்து வந்துட்டுருக்கோம். ஹோட்டல் சங்கம் ஹோட்டல் சங்கம் கிட்ட தான் நிற்கிறனால ஓகே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சு. டைம் கரெக்டாக 11:53 வந்து ஆகுது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர் முளக்கடை ஜங்ஷன் கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ட்ரிப் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு 265 வந்து லாஸ்ட் அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து 8வது ட்ரிப்பு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேருந்து எங்கே அப்படின்னா கொடுங்கையூர் ஈஸ்ட்லேருந்து சாலிகிராமம் வந்து போகிறோம். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:46 மறுநாள் ஆயிடுச்சு.
ட்ரிப்பு வந்ததுக்கு. இப்போ லாஸ்ட் ட்ரிப் இறக்கி விட்டோம் பார்த்தீங்களா, 336 அமௌண்ட் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்துலேருந்து அப்படியே வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் இங்கே தான் ஒர்க் பண்ணேன் HDFC பேங்க்கில். ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து என் பேங்க்கை க்ராஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கேன். எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ். ஆக்சுவலி நான் இன்னும் ட்ரிப் போகிறேன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் ஒரு ட்ரிப்பு ஸோ அண்ணா நகர் அந்த சரௌண்டிங்கில் விழுந்தால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டோல் போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, 4:30 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 4000 அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட ஓகே, அந்த ஷார்ட் டைமில் நான் ஓட்டுறேன்னா ரெஸ்ட் எங்கேயுமே நான் இறங்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இறங்கவே இல்லை நான். ஸோ சாப்பிட மட்டும் இறங்கினேன், அது மட்டும் தான். மற்றபடி நான் சாப்பிட பாத்ரூம் போக மட்டும் தான் இறங்குனது வண்டியில் இருந்து. கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். நல்ல ஏர்னிங்ஸ் தான் ஓட்டியிருக்கோம். இப்போ பார்க்கலாம், இது விஜயமால் தாண்டி போக போகிறேன். ஸோ ஏதாவது ட்ரிப்ஸ் விழுந்தா எடுத்துகிட்டு அப்படியே இப்போ நம்ம ஏரியா கிரவுண்டுக்கு வந்து போய் வண்டியை பார்க் பண்ணிடலாம். என்னென்னா இது மாதிரி மணி இப்போ 12:47 ஆகுது. இந்த டைமில் போனால் எங்கே தூங்கி நான் எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது? ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னா மெயினாக நான் தூங்கணும். 8 மணி நேரம் மினிமம் நான் தூங்கணும். தூங்கினா மட்டும்தான் என்னோடய பாடி வந்து ரிக்கவர் ஆகும். அப்போ தான் என்னால் வந்து வண்டி ஓட்ட முடியும். ஸோ பார்க்குறேன், ஏன்னா இப்போ நான் லேட்டாக தான் போகிறேன். நான் காலைல 10 மணிக்கு எழுந்தால் கூட ஒர்க் அவுட் எப்போ வேணால் பண்ணலாம். இந்த டைம் அந்த டைம் இல்லை, மார்னிங் போனால் நல்லது, உடம்பு கொஞ்சம் சீக்கிரம் அடாப்ட் ஆகும். அது மட்டும் தான். நான் 10 மணிக்கு எழுந்தால் கூட நான் அந்த ஒர்க் அவுட்டை வந்து நாளைக்கு பண்ணுறேன். ஏன்னா கமிட்மெண்ட் கொடுத்து எனக்கே அசிங்கமாக இது பண்ண மாட்டேன். ஏன்னா வீடியோ போட்டுவாச்சும் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் அதுக்கு மேலே இருக்கும். வீடியோ போட்ட பண்ண மாட்டோம். ஸோ நாளைக்கு எப்படியாவது காலையில் எழுந்து வெயிட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நாளைக்கு பண்ணிடலாம். இன்றைக்கி பாருங்கள், ஷர்ட் போடுறதுக்கு இந்த ஷர்ட்லாம் லூஸாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணும்போது போட்டிருந்தேன் அந்த 8 மாதம் முன்னாடி லூஸாக இருக்கும். அது போச்சு, ஸ்கின் போச்சு, எல்லாம் போச்சு மாதிரி வந்து எல்லாமே போச்சுன்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டாச்சு 8 மணிக்கே நல்லா சாப்பிட்டேன். எனக்கு ஏதோ பிரியாணி மேலே ஆசையாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு. வளவலான்னு பேசுகிற மாதிரி எனக்கே வீடியோ பார்க்கும் போது என்ன வளவலா பேசினே இருக்கேன்னு. நான் என்ன பண்ணுறது, கஸ்டமர் வச்சு எதனா ட்ரை பண்ணனா வரவெல்லாம் திருசாகிறாங்க கஸ்டமரு. சரி, வீடியோ வச்சு எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஏர்னிங்ஸ் வீடியோ தான். நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இது வந்து. ஸோ இதை தவிர்த்து நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். செகண்டரி வந்து ஒர்க் அவுட் வீடியோ இருக்குது. அது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். கொட்டாவி நிறைய வருது, தூக்கம் வந்துச்சு, அதுதான். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அது தவிர்த்து என் எப்பவுமே பண்ணேன் இந்த எக்ஸ்ப்ளோர் வீடியோ, அதை போகணும். என் பைக் எடுத்து நான் எப்போ இந்த காரில் உட்கார ஆரம்பிச்சேன்னா என் பைக் எடுத்து பல நாட்கள் ஆச்சு. இன்னைக்கு தான் காலைல எடுத்தேன். ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு தான் அந்த வண்டியை கூட நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு சும்மாவே வந்து அங்கே போகிறேன், கேரளா போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன்னு வருஷம் ஒரு வாட்டி வெளியே போயிடுவேன். ஸோ இப்போது வண்டியை போய் இப்படி தொட்டு கூட பார்க்க டைம் இல்லை. அது மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். எல்லாமே சரியாகும். ஃபஸ்ட்டு இந்த கடனை வெற்றிகரமாக முடிச்சிட்டோன்னா, ஏன்னா எந்த சைடுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணி முடித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ வீட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் அதுவும் இருக்குது, என்னோடய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி சொல்கிறது, கராரியாக வச்சு முடிச்சிடலாம் சீக்கிரம். பட் என்னால் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் தவிர்த்து தான் அந்த 8 லட்சம் நான் முடிச்சிடலாம். நம்பிக்கை வச்சு பேசுகிறல, நான் முடிக்கலாச்சு, வீடியோ போட்டிருக்கோம், சொல்லட்டுமே, அதுக்காச்சும் பண்ணணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லையாச்சும் நான் பண்ணுவேன். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது காலையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து எம்டியாக தான் வந்தோம். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா ராபிடோவில் 8 ட்ரிப்பு 2300 ரூபா. ஊபரில் வந்து ஒரே ட்ரிப்பு 470 ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தா கூட 2700 ரூபா ஓட்டியிருக்கோம். 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பரவாயில்ல, இது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சுன்ற மாதிரி. டீசல் வந்து 1000 ரூபா டீசல் வந்து ஆயிடுச்சு. 1000 ரூபானா 1000 ரூபா போட்டிருக்கு. அப்படி இப்படின்னு 800 ரூபா வந்து டீசல் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ மீதி 1800 ரூபா. ரீசார்ஜுக்கு எப்பயும் போல் 100 ரூபா வச்சுக்கோங்க. 100 வச்சா கூட 900 ரூபா போச்சுன்னா
1800 வருதுங்களா, அந்த ரேஞ்ச் தான். 1800 வந்து இங்கே சைடில் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கு, ரேப்பிட்டோ எவ்வளோ, ஒவ்வொரு எவ்வளோ டீசல், கமிஷன், டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுடுறேன். சரியான தூக்கம் வருது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், குட் நைட். நாளைக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறேன்.